ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நாங்கள்லாம் நான் முட்டாளா அப்படின்னு தானே மக்கள் நினைப்பாங்க. அந்த 2 பேருங்கிறவங்க 5 வருஷம் நீ வேலை செய்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட நபர்கள். நீ வேலை செய்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட நபர்னால் உன் வேலையை போய் நீ பாரு. சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிச்சிட்ட அப்படின்னா அந்த எம்எல்ஏவாக இருக்கிறவன் மக்களுக்கு போய் வேலை செய்யணும். நீ என்ன பண்ணுற, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து காசு கொடுக்குறான், சோஃபா கொடுக்குறாங்கிறதுக்காக இன்னொரு கட்சிக்கு ஜம்ப் பண்ணுறீல, அப்போ ஓட்டு போட்ட மக்களை வந்து நீங்கள் மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதைத்தான் இன்றைக்கி துரை வைகோ அவர்களும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நாங்கள் அவர்களோடு போய் சேர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி இதே மாதிரி இன்றைக்கி எந்த கட்சி ஜெயிக்குது அப்படியோ, எந்த கட்சி ஆட்சி பீடத்தில் இருக்கோ அவங்களுக்கு சாதகமாக சாமரம் வீசக்கூடிய வேலையை தானே துரை வைகோ அவர்களும் செய்கிறாரு. அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்காக தானே அந்த வேலையை செய்கிறாரு. அப்போது வைகோவோட சாப்டரும் க்ளோஸு, துரை வைகோவோட சாப்டரும் இன்னும் கொஞ்ச நாளில் க்ளோஸ் ஆகிடும். காலம்பூரா அவர் கற்றுக்கிட்டு இருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்க்குறதுக்காக இல்லை, மறுமலர்ச்சி துரை வைகோவை வளர்க்குறதுக்காக. துரை வைகோவை எப்படியாவது மறுமலர்ச்சியாக கொண்டு வந்து அவரை ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டில் உட்கார வச்சணுங்கிறதுக்காக தான் வைகோ அவர்கள் முயற்சி பண்ணுறாரு. மற்றபடி அவருக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும். ஸ்டெர்லைட் சம்மந்தமான விஷயங்களை நான் போய் பார்க்கல, பாண்டே வேணால் ஆதாரத்துக்கு கூப்பிடுங்க அப்படி இப்படின்லாம் பேட்டி கொடுத்தாரு. எப்போ ஒருத்தன் நான் திருடன் இல்லை அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் கத்துறானோ, ஒருவேளை அவன் திருடனாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க. ஸ்டெர்லைட் விவகாரம் ஒன்று தான் உங்கள்கிட்ட இருந்துச்சு, மக்கள் நம்பினாங்க, அதையும் கவுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்ய தொடங்கிட்டார்.